நீங்கள் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் மேட்ச்சில் இருக்கும். இந்த மேட்ச் வந்து செட்டிங் பால் மேட்ச். இங்கே யார் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா சாய் அனீஸ் வர்சஸ் பெருமாள் பிரதர்ஸ். ஸோ இந்த மேட்ச்சுக்கு நீங்கள் 4 ஓவர் கொடுத்துருக்காங்க. 3 பவுலர் கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். இது சாய் அனீஸ் வந்து ஃபீல்டிங் டீம் டிஸ்கஷன் போயிட்டுருக்கு. ஆத்தங்குடி அணி தலைவரும் மற்றும் இங்கே பெருமாள் நினைவு குழு அவங்க வந்து பேட்டிங் வந்திருக்காங்க. இங்கே ஓப்பனிங் பேட்ஸ்மேன் இங்கே பாண்டியா ஸ்ட்ரைக்கில் இருக்க போகிறாரு. நான் ஸ்ட்ரைக்கில் சங்கர் இல்லை ஃபஸ்ட்டு ஒரு பவர் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஓகே ஃபஸ்ட்டு பாலே ரிவர்ஷிப் திரும்பி கனெக்ட் பண்ணாரா? நான் இங்கே குயிக்காக போயிடுச்சுங்க. ரிவர்ஷிப் மூலியமாக ஒரு 4 வந்திருக்கு. வெரி ஃபஸ்ட்டு பால் இங்கே பாண்டியா பேட்டில் இருந்து 4 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. செகண்ட் பால் டேஸ் பால் ஸ்லோயராக எடுத்து வந்திருக்காரு. பேட்ஸ்மேன் ஏமாற்றி டாட் பால் பதிவு பண்ணியிருக்காரு. தேர்ட் ஒன் அந்த பக்கம் ஆடி இருக்காரு. கேட்சுக்கான ஒரு கால் அங்கே ஃபீல்டர் ரன்னிங் பார்ப்போம். 3 runs. பேட்ஸ்மேன் அந்த சங்கர் சிக்ல நல்ல பிளே நல்ல தேக்கல். இங்கே ரன்னிங் பார்ப்போம். தட்டி இங்கே 2 ரன்னாக மாறி இருக்கு. 2 ரன் லாஸ்ட் மோர் ஷாட் அடிக்கப்பட்ட பந்து. அது 6 கொடுத்துருக்காங்க. ரிவர்ஷிப் மூலியமா இங்கே முதல் 6 வந்திருக்கு. இந்த டோர்னமெண்ட்லுமே முதல் 6 பதிவு பண்ணியிருக்காரு. சங்கர் பேட்ல இருந்து வந்து நெக்ஸ்ட் ஒன் லாஸ்ட் ஒன் டேஸ் பால் இங்கே லாங் ஆனில் கனெக்ட் பண்ணியிருக்காரு. மிட் ஆஃபில் மிட் ஆனில் கார்த்தி தட்டி 2 ரன் 2 ரன்னோட இந்த ஓவர் இங்கே கம்ப்ளீட்டாக இருக்குது. ஸோ இங்கே ஒரு ஓவருக்கு எந்த விக்கெட்டை லூஸ் பண்ணாமல் 17 ரன்னுக்கு ஆடி இருக்காங்க. இங்கே பவர் பிளே ஓவரும் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. போகிறாங்க பவுலிங் இல்லை பார்த்தா இன்னர் சைக்கிள் 4 போய்டும். ஃபர்ஸ்ட் ஒன் கரையில் தான் ஆடி இருக்காரு. லாங் ஆனில் சிறப்பான முறையில் தடுக்கப்பட்டு 2 ரன். செகண்ட் ஒன் அருமையான அடிக்கப்பட்ட பந்து. அது உள்ளே எடுத்துகிட்டு வந்தார். மறுபடியும் அதே திசையில் ஹென்ஸ் ஃபார் இங்கே பேக் டு பேக் 2 ரன் வந்துருக்கீங்க பாண்டியா பேட்லேருந்து. தேர்ட் ஒன் ரிவர்ஸ் திரும்பினாரு. நாங்கள் ஒன்று லைன் கோட்டை வரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்காரு. இங்கே டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட் ஒன் ஃபோர்த் ஒன் அருமையாக அடிக்கப்பட்ட பந்து. கனெக்ட் பண்ணார். ஆனால் அது கேப்பு குயிக்காக வந்துட்டார். இங்கே 2 ரனுக்கு அலோவ் பண்ணியிருக்காங்க. 2 ரன் லாஸ்ட் மோர் பின்னாடி போயிடுச்சு. நல்லா ஸ்டாப் சிறந்த முறையில் ஃபீல்டிங் செய்து சிங்கிள் லாஸ்ட் ஒன் மோர் சங்கர் சைக்கிள் மறைச்சு கனெக்ட் பண்ணாரு. ஆனால் அது வந்தங்கப்பா 1 பவுன்ஸ் ஒரு 4 வந்திருக்கு பவுண்டரிங்க. லாஸ்ட் பால்ல ஒரு 4 எடுத்துகிட்டு வந்திருக்காரு சங்கர். அதோட அந்த ஓவர் இங்கே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இன்றைக்கு எடுத்துகிட்டு போயிடுச்சு. இங்கே 2 ஓவருக்கு எந்த விக்கெட்டையும் லூஸ் பண்ணாமல் ஸ்கோர் 28 ரன்னுக்கு ஆடி இருக்காங்க. பேட்டிங் ஓவர் போடுறாண்டி பவுலிங் இல்லை புகழ் அரௌண்ட் தைக்கல லெஃப்ட் ஆம் போல் ஃபர்ஸ்ட் ஒன் உடம்புலே பட்டிருக்கு. சிங்கிள் நெக்ஸ்ட் ஒன் செகண்ட் ஒன் அடிக்கப்பட்ட பந்து. அது ஃபைன் லெக் திசையில் 6 அந்த பந்து மறைச்சு கனெக்ட் பண்ணாரு. ஃபைன் லெக்ல இங்கே 2வது 6 வந்திருக்கு. சங்கர் பேட்ல இருந்து எடுத்துட்டு வந்திருக்காரு. நெக்ஸ்ட் ஒன் ரிவர்ஷிப் திரும்பினாரா? இங்கே உள்ளே எடுத்துகிட்டு வந்திருக்காருங்க ஏக்கரில். இங்கே ரன்னிங் குயிக்காக இருந்திருக்காங்க. 2 ரன் நெக்ஸ்ட் பால் ரிவர்ஷிப் திரும்பினாரா? நான் இங்கே கேட்சுக்கான ஒரு கால் ஃபீல்டர் கையிலே போயிருக்குங்க. நல்லா டேக்கன். ஸோ இங்கே முதல் விக்கெட் வந்திருக்கு. கொடுத்துருக்காங்க. கிரீஸ் நோ பால் செக் பண்ணாங்க. ஸோ இங்கே சங்கர் விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு. ஆனால் இங்கே நல்லா பேட்டிங் சங்கர். கார்த்திக் ஷேக்கில் ஒன்று பெரிய சுத்தலுக்கு தான் போனார். ஆனால் இங்கே கீப்பர் கையில் டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட் பால் கனெக்ட் இல்லை. ஆனால் இங்கே கீப்பரே போயிட்டாரு. சிங்கிளுக்கு தான் அலோவ் பண்ணியிருக்காங்க. சிங்கிள். கொஞ்சம் 3 ஓவருக்கு 1 விக்கெட் லூஸ் பண்ணி ஸ்கோர் 38 ரன்னுக்கு ஆடி இருக்காங்க. பெருமாள் நினைவுக்குள்ளு ஃபைனல் ஓவர் போகிறாங்க பவுலிங் இல்லை சேகர் ஒருத்திக்கல ஃபர்ஸ்ட் ஒன் கீழே டாட் பாலோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. செகண்ட் ஒன் பால் கொடுத்துட்டாங்க. ஹீட் பால் ஒரு இலவச பந்து இங்கே கார்த்திக் கீழே நீங்கள் ரன் அவுட்டுங்க. இங்கே பாண்டியா ஒரு விக்கெட் ரன் அவுட் மூலியமாக இங்கே லூஸ் பண்ணியிருக்காரு. இங்கே ஃபீட் பாலை டாட் பாலாக மாற்றிருக்காரு. கேஸ் ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் டாட் பால். நெக்ஸ்ட் ஒன் ஃபோர்த் ஒன் பால் லாங் ஆனில் கனெக்ட் பண்ணியிருக்காரு. ஃபீல்டர் கார்த்திக்கிட்டே நீங்கள் நல்லா தருவாங்க. இங்கே ஒரு ரன் ஒரு விக்கெட்டு 2 மோர் லாஸ்ட் ஓவரை பிடிச்சி போட்டுக்கிருக்காரு. இங்கே சேகர் அடிக்கப்பட்ட பந்து. அது
டிஸ்டன்ஸும் போயிருக்குங்க மிட் விக்கெட்டில் மிகப்பெரிய ஒரு 6 வந்திருக்கு. அந்த டோர்னமெண்ட்டில் 2வது 6 முகேஷ் பேட்லேருந்து எடுத்துட்டு வந்திருக்காரு. அவருக்கான முதல் 6ஐயும் பதிவு பண்ணிட்டாரு. லாஸ்ட் ஒன் இல்லை இன்சைட் ஆயிடுச்சு. உள்ளே பட்டிருக்கு விக்கெட்டுங்க. விக்கெட்டோட அந்த ஓவர் இங்கே கம்ப்ளீட் ஆயிருக்கு. இங்கே 4 ஓவருக்கு ஸ்கோர் 48 ரன்னுக்கு ஆடி இருக்காங்க பெருமாள் நினைவுக்குழு. ஹை ஸ்கோர் மேட்ச்னே சொல்லலாம். 4 ஓவருக்கு 49 ரன் தேவையாக இருக்குது. இங்கே டீம் டிஸ்கஷன் போய்கிட்டு இருக்கு. ஓவனிங் பேட்ஸ்மேன் உள்ளே வந்துட்டாங்க. சுரேந்தர் ஸ்ட்ரைக்கில் இருக்க போகிறாரு. நான் ஸ்ட்ரைக் எண்ணில் ஸ்ரீராம். பவுலிங் எண்ணில் ஒன்லி 1 பவர் பிளே போடுறக்காண்டி கௌஷிக். இருந்து ஃபர்ஸ்ட் ஒன் அருமையாக அடிக்கப்பட்ட பந்து பண்ணிருக்காரு. லாங் ஆன் சிறந்த முறையில் தடுக்கப்பட்டு செகண்ட் ஒன் ஸ்ரீராம் ஸ்ட்ரைக்கில் ரிவர்ஸ் ஸ்வீப்க்கு திரும்பினாரு. நான் இங்கே குத்து நடந்து கீழே வந்துருச்சு. அருமையாக வீசப்பட்ட பந்து அது நெக்ஸ்ட் ஒன் தேர்ட் ஒன் அருமையாக அடிக்கப்பட்ட ஒரு பந்து வாய்ப்பான்னு பார்த்தா இங்கே ஃபீல்டர் தடுப்பாளரையும் தாண்டி ஃபீல்டரையும் கிளியர் பண்ணிருச்சு. இங்கே ஒரு 4 வந்திருக்கு ஓட்டங்களை ஸ்ரீராம் பேட்ல இருந்து. அவருக்கான 2வது பால்ல முதல் 4 எடுத்துட்டு வந்துட்டாரு. 4 ஓட்டங்களை நெக்ஸ்ட் ஒன் பவுன்ஸ் இருந்துச்சு போகிறதுல நெக்ஸ்ட் பால் பாலுக்கு இறங்கி போனாரு. இங்கே நல்லா கேரி வீசப்பட்ட பந்து பாலுக்குள்ளே வந்துருச்சு குயிக்கா. இன்னொரு டாட் பால். நெக்ஸ்ட் ஒன் மோர் அருமையாக வீசப்பட்ட பந்து அது கீழே கீப்பரையும் தாண்டி 4 பைஸ் என்ற முறையில் பைஸில் ஒரு 4 வந்துருக்குங்க. இங்கே லாஸ்ட் பால்ல லக்கிலி அதோட அந்த ஓவர் இங்கே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஒரு ஓவருக்கு எந்த விக்கெட்டையும் லூஸ் பண்ணாமல் ஸ்கோர் 9 ரன்னுக்கு ஆடி இருக்காங்க சாயனிஸ். பவர் பிளே ஒரு கம்ப்ளீட் ஆயிடுச்சு. போடுறக்காண்டி பவுலிங் இல்லை பழனி இன்னர் சர்க்கிள் 4 பேரோட. ஃபர்ஸ்ட் ஒன் ஒருத்தக்கிட்ட திரும்பி கனெக்ட் பண்ணார். கரெக்டாக ஃபீல்டர் வச்சிருக்காங்க. சிறந்த முறையில் வீசப்பட்ட பந்து கல்லில் குத்தி பால் டேர்ன் ஆயிடுச்சுங்க. பவுண்டரி வந்துருங்க. நெக்ஸ்ட் ஒன் செகண்ட் ஒன் திரும்பினாரு. நாங்கள் அவுட்டுக்கு ஒரு அப்பீல் எடுக்கிறாங்க. நடுவர் பால் டாட் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் போன பால் டாட்டு. நெக்ஸ்ட் ஒன் ஃபோர்த் ஒன் ஷாட்டுங்க. சிறந்த முறையில் தூக்கி அடிக்கப்பட்ட பந்து 4-6 கவர்ஸ் இல்லை. இங்கே 1 பவுன்ஸில் ஒரு 4 வந்துருக்கு. 4 கொஞ்சம் 2வது 4 எடுத்துகிட்டு வந்திருக்காரு. லாஸ்ட் 2 மோர் உள்ளே எடுத்துகிட்டு வந்தார். சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் லாஸ்ட் ஒன் ஸ்ரீராம் ஸ்ட்ரைக்கில் இல்லை டெலிவரி. இங்கே டாட் பால் அதோட அந்த ஓவர் இங்கே கம்ப்ளீட் ஆயிருக்கு. 2 ஓவருக்கு எந்த விக்கெட்டையும் லூஸ் பண்ணாமல் ஸ்கோர் 18 ரன்னுக்கு ஆடி இருக்காங்க சாயனிஸ். அதை தடுக்கும் பட்சத்தில் உள்ள 12 பந்துக்கு இங்கே 31 தேவையாக இருக்குது. 3 ஓவர் போடுறக்காண்டி பவுலிங் எல்லாம் மாறி ஒருத்தக்கில் இருந்து ஃபர்ஸ்ட் ஒன் பாக்ஸ் டு பாக்ஸில் எடுத்துகிட்டு வந்தார். டாட் பாலோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. அவருக்கான ஓவர். ஃபர்ஸ்ட் ஒன் செகண்ட் ஒன் பாலுக்கு போய் கனெக்ட் பண்ணியிருக்காரு. லாங் ஆஃப்ல தூக்கி அடிக்கப்பட்டு 1 நெக்ஸ்ட் ஒன் தேர்ட் ஒன் ஸ்ரீராம் ஸ்ட்ரைக்கில் டாட் பால். நெக்ஸ்ட் ஒன் ஃபோர்த் ஒன் ஷாட்டுங்க. ஒரு ஃபுல் ஷாட்டுக்கு போனார். ஆனால் 4-6 கேப்பு 4 1 பவுன்ஸில் ஒரு 4 வந்திருக்கு. ஸ்ரீராம் பேட்லேருந்து ஒரு 4 எடுத்துகிட்டு வந்திருக்காரு. குட் ஷாட்டுங்க. 2 மோர் மீண்டும் தூக்கி அடிக்கப்பட்டு சிறப்பான ஒரு கேட்ச் விக்கெட். ஸ்ரீராம் விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு. அடுத்த பால் இங்கே மாதிரி ரோஷன் ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன். லாஸ்ட் ஒன் இவர் ஸ்வீப் திரும்பினாரு. ஆனால் இங்கே ஃபர்ஸ்ட் ஆஃப் சிங்கிளோட அந்த ஓவர் இங்கே கம்ப்ளீட்டாக இருக்கு. 3 ஓவருக்கு ஒரு விக்கெட் லூஸ் பண்ணி ஸ்கோர் 24 ரன்னுக்கு ஆடி இருக்காங்க சாயனிஸ். ஃபைனல் ஓவர் போடுறக்காண்டி பவுலிங் இல்லை கௌஷிக். 6க்கு 25 ஃபர்ஸ்ட் ஒன் ரொம்ப பவுன்ஸ் பால் 1 பவுன்ஸ் கொடுத்துருக்காங்க. செகண்ட் ஒன் காலுக்குள்ளே எடுத்துகிட்டு வந்திருக்காரு. இங்கே அகேன் ஒரு டாட் பேக் டு பேக் 2 டாட் வந்திருக்கு கௌஷிக்கிட்ட இருந்து. நெக்ஸ்ட் ஒன் தேர்ட் ஒன் சிறந்த முறையில் அடிக்கப்பட்டு 4-2 ஆகா. ஒரு சிறிய தடுமாற்றம். 4 பெறும் பவுண்டரி போகுமான்னு பார்த்தா பவுண்டரி போல சிங்கிள் ரன் மட்டும். நெக்ஸ்ட் ஒன் ஓ டேஸ் பால் கேட்ச்க்கான ஒரு காலான்னு பார்த்தா இல்லைங்க. ஃபீல்டர் வரல கேட்சுக்கு. அகேன் ஒரு சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் கேட்ச் நல்லா கேட்சுங்க சங்கர். இந்த மேட்ச் இங்கே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த மேட்ச் இங்கே பெருமாள் நினைவுக்குழு இந்த மேட்சை வின் பண்ணியிருக்காங்க. பெருமாள் நினைவுக்குழு நல்ல பிள்ளைங்க 2 டீம். நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம்.